ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அறிவை சோதனை பண்ணுற நேரம் வந்தாச்சு. நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் இதுவரையும். இப்போ எந்த வார்த்தை எங்கே வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ வீடியோவை பார்த்துக்கோங்க, ஒரு வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான வார்த்தைகள்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத நோட்டில் எழுதுனா எழுதுங்க, சொல்லி பாருங்கள். முக்கியமாக சொல்லி பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கொஞ்சம் இருக்குது, அதே போல் இன்னொரு பேஜும் இருக்குது. ரெண்டு பேஜ்லேயும் இங்கிலீஷ் தமிழில் இடது பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அதுக்கு இங்கே அண்டர்லைன் பண்ண இடத்துல என்ன வார்த்தை வரணுன்றதை யோசிச்சுக்கணும். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு முன்னாடி பேஜும் பின்ன இந்த பேஜும் பார்த்து என்னெல்லாம் ஆன்சர் வரும்ன்றதை யோசிக்கணும். யோசிச்சு சொல்லி பார்த்துட்டு இப்போ வீடியோவை ரன் பண்ணுங்க. நான் இதுக்கெல்லாம் ஆன்சர் காமிக்க போகிறேன். The box is under the table. After going to school, I will study. We are going to the park. They are coming from the temple. இங்க தப்பா இருக்கு, from இருக்கு. From the temple. There are students everywhere. I find my friends nowhere. இங்க திருப்பி நீங்க கவனிக்கணும். எங்கும் காணவில்லை, இல்லைன்று நம்ம இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னாலும் நாட் தேர் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. நோவேர், நோவேர்னு சொல்லும்போது எதிர்மறையா இருக்காது, நேர்மறையா தான் இருக்கும் வார்த்தை. ஐ ஃபைண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்னாக்க இருக்காங்கன்ற அர்த்தத்துல தான் இருக்கு. ஆனா நோவேர்னு சொல்லும்போது இல்லை அப்படின்ற அர்த்தம் மாறிடும். ஸோ இந்த நோவேர், நோபடி, நோ ஒன் இதெல்லாம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அது யூஸ் பண்ணும்போது. ஐ ஃபைண்ட் மை புக்ஸ் எவ்ரிவேர். The ball is on the table. I am hungry. He is entering into his house. We are at the railway station. She is coming with her friends. Water is in the bottle. My friends are inside the classroom. I will eat fruits for dinner. I have an umbrella because it is cloudy. I am sleepy. Sleepy-னா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, தூக்க கலக்கமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு sleepy-ன்னு சொல்லுவோம். So I am sleeping. It will not bite me because it is my dog. Bite-னா கடிக்கிறது. She is writing for exam. He is running because dog is chasing him. Chase-னா துரத்துறது. I am speaking for you. I bought a pen for my friend. He is sad because teacher scolded him. Bottle is in the bag. They are in the park. I want money for buying lunch. இந்த லஞ்சுங்கிறது நிறைய மாதிரி யூஸ் பண்ணுவோம். லஞ்சுங்கிறது லஞ்ச் டைமுக்கு ஆஃப்டர் லஞ்ச், போன வீடியோவில் பார்த்தோம். ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு சொன்னோம். அப்போனாக்கா லஞ்ச் டைமுக்கு அப்புறம்ன்ற அர்த்தம். லஞ்சுனாக்கா லஞ்ச் சாப்பாட்டுக்கும் லஞ்ச் மதிய நேரத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வெறும் லஞ்ச் தான். ஃபார் பையிங் லஞ்ச் அப்படின்னாக்கா மதிய சாப்பாடும் லஞ்சுன்னு தான் சொல்லுவோம். ஸோ லஞ்சுங்கிறது நிறைய மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதையும் பார்த்துருக்கீங்க நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி வேற வேற வகையில யூஸ் பண்ணுவோம். அது பழக்கத்தில் வரும் உங்களுக்கு. இட் இஸ் ஹாட் அவுட் சைட். ஓகேவா? ஸோ திருப்பியும் கேளுங்க. சென்டென்சஸ் எல்லாம் கேட்க கேட்க யூஸ் பண்றது எப்படி அப்படின்றது நல்லா பார்க்கணும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ற வரும். பாய்.